கஜானா காலி ஆயிடுச்சு, 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டாங்கன்ற விமர்சனங்கள்லாம் நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? கஜானா எப்பவும் காலி இல்லை, காலி ஆகாது. கடன் இல்லாமல் ஒரு அரசு நடக்காது. அப்ப இந்த கஜானாவை தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்கன்றதுக்கு கஜானா எப்பவுமே காலி தான். கடன் வாங்கித்தானே வரி அந்த ஆண்டு வரி மத்திய அரசு உடைய கிராண்ட்டு, நிதி உதவி, கடன், இந்த 3 தான். ஓன் ரெவென்யூ, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் அண்ட் borrowing. இந்த 3 தான் கஜானா நிரப்புது. அந்த கஜானாவை நிரப்புவது என்பது 12 மாதங்கள் நடைபெறுகிறது. அந்த 12 மாதங்களும் கஜானா ஒரு பக்கம் நிரம்புது, ஒரு பக்கம் செலவாகுது. அது ஒரு கஜானா காலின்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி பார்த்தா காலையில் எந்திரிச்சு பேங்க் பேலன்ஸை பார்க்குற மாதிரியா அரசுடைய பேங்க் பேலன்ஸை பார்க்கணும்? தப்பு. கடன் இல்லாமல் ஒரு அரசு நடக்காது. அப்ப இந்த கஜானாவை தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்கன்றதுக்கு கஜானா எப்பவுமே காலி தான். கடன் வாங்கித்தானே வரி அந்த ஆண்டு வரி மத்திய அரசு உடைய கிராண்ட்டு, நிதி உதவி, கடன், இந்த 3 தான். ஓன் ரெவென்யூ, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் அண்ட் borrowing. இந்த 3 தான் கஜானா நிரப்புது. அந்த கஜானாவை நிரப்புவது என்பது 12 மாதங்கள் நடைபெறுகிறது. அந்த 12 மாதங்களும் கஜானா ஒரு பக்கம் நிரம்புது, ஒரு பக்கம் செலவாகுது. அது ஒரு கஜானா காலின்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி பார்த்தா காலையில் எந்திரிச்சு பேங்க் பேலன்ஸை பார்க்குற மாதிரியா அரசுடைய பேங்க் பேலன்ஸை பார்க்கணும்? தப்பு. தெரிவித்திருந்தார். இந்த முழு நேர்காணல் நாளை பிற்பகல் புதிய தலைமுறையில் ஒளிபரப்பாக இருக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். 4 வாரங்களில் அரசை எப்படி மதிப்பிட முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்பாக அவர் பேசியதை பார்க்கலாம். கடன் இல்லாமல் ஒரு அரசு நடக்காது. அப்ப இந்த கஜானாவை தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்கன்றதுக்கு கஜானா எப்பவுமே காலி தான். கடன் வாங்கித்தானே வரி அந்த ஆண்டு வரி மத்திய அரசு உடைய கிராண்ட்டு, நிதி உதவி, கடன், இந்த 3 தான். ஓன் ரெவென்யூ, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் அண்ட் borrowing. இந்த 3 தான் கஜானா நிரப்புது. அந்த கஜானாவை நிரப்புவது என்பது